வணக்கம். ஆச்சாரியா கல்வி குழும செய்திகள். சித்தா ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் பள்ளி இணைந்து சர்வதேச யோகா தினம் கொண்டாடினர். புதுச்சேரியில் சித்தா ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் பள்ளியும் இணைந்து 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடினர். இந்நிகழ்வுக்கு பள்ளியின் தாளாளர் திரு அரவிந்தன் அவர்களின் முன்மொழிதலுடன் மற்றும் யோகா இவற்றுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கும் திருமதி உமா மற்றும் ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் பள்ளியின் முதல்வர் திருமதி காயத்ரி அவர்களும் இணைந்து விழாவிற்கு ஏற்பாட்டினை செய்தனர். இந்நிகழ்வில் பள்ளியின் சார்பாக ஏறத்தாழ 350 மாணவ மாணவிகளும் 40 ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகள் நம் நாட்டின் பிரதமர் ஆற்றிய உரையினை கண்டுகளித்தனர். மாணவர்கள் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் யோகா நிகழ்வினை நடத்தி காட்டினார்கள். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் மேல்நிலைப் பள்ளி வில்லியனூர் மாணவர்கள் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் மேல்நிலைப் பள்ளி வில்லியனூர் மாணவர்கள் ஆனந்தகுமார், மோனிஷ், ஹரி விஷ்ணு ஆகியோர்கள் சண்டிகர், ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் பேஸ்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் 16 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் சிறப்பாக பங்கேற்று ரன்னர் அப் பட்டத்தை கைப்பற்றினர். ஏக்லவ்யா பள்ளி மாணவி புதுச்சேரி மாநில அரசின் கலை ரத்னா விருது பெற்றுள்ளார். புதுச்சேரி மாநில அரசின் கலைத்துறையால் வழங்கப்படும் கலை ரத்னா விருது ஏக்லவ்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ராணி பவ்யாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் 135 மேடைகளில் நடனத்தை அரங்கேற்றி 100க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார். மாநில அத்லெடிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆச்சாரியா வில்லியனூர் மாணவர்கள் பரிசுகளை பெற்றுள்ளனர். புதுச்சேரி அமேசூர் அத்லெடிக்ஸ் அசோசியேஷன் நடத்திய 38வது ஆண்டு மாநில அத்லெடிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். 7ஆம் வகுப்பு மாணவர் ராஜா சாய் சரண் ஈட்டி எறித்தலில் 2ஆம் இடத்தையும் நீளந்தாண்டுதலில் 3ஆம் இடத்தையும் வென்றார். மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர் ராஜா நிரஞ்சன் 80 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடம் மற்றும் 50 மீட்டர் ஓட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். ஆச்சாரியா திருச்சி பள்ளி மாணவர்கள் தமிழக அளவில் மாணவர்களுக்கான ரெட் பால் டென்னிஸ் போட்டியில் முதல் இடம் பிடித்துள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் ஸ்கூலிங் திருச்சி பள்ளி மாணவர்கள் தமிழக அளவில் மாணவர்களுக்கான டென்னிஸ் அகாடமி நடத்திய ரெட் பால் டென்னிஸ் போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் முஹம்மது ஜுபைர் மற்றும் ஹம்ரிஷ் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். சிறப்பாக விளையாடிய ராஜா முஹம்மது ஜுபைர் முதல் பரிசையும் ராஜா ஹம்ரிஷ் மேன் ஆஃப் தி மேட்ச் பட்டத்தையும் பெற்றார். ஆச்சாரியா வில்லியானூர் சிபிசி மேல்நிலைப் பள்ளியின் மாணவி பரதநாட்டியத்தில் நர்த்தன மயூரி என்ற சிறப்பு விருதை பெற்றுள்ளார். ஸ்ரீ பாலா சரஸ்வதி பாரதாலய மியூசிக் அகாடமி நடத்திய மாணவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கம் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஆச்சாரியா வில்லியானூர் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி ராணி கனிஷ்கா சிங் தன்னுடைய குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பரதநாட்டியத்தை தனது முழுமனத்துடன் ஆற்றிய கனிஷ்கா சிங் விழாவில் நர்த்தன மயூரி என்ற சிறப்பு விருதை பெற்றார். ஆச்சாரியா சென்னை பள்ளி மாணவி இன்டர்நேஷனல் லெவல் அபாக்கஸ் ஒலிம்பியாட் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். சென்னை கே நகரில் உள்ள ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவி ராணி லயத்திகா எக்ஸ்ட்ராஜீனியஸ் இன்டர்நேஷனல் லெவல் அபாக்கஸ் ஒலிம்பியாட் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். ஆச்சாரியா வில்லியனூர் பள்ளி மாணவர் மாநில அளவிலான ஓவியப் போட்டியில் முதல் இடம் பிடித்துள்ளார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர் ராஜா தேஜேஸ்வர் 3rd ஜெனரேஷன் அமைப்பு நடத்திய அமேசிங் கிட்ஸ் என்ற மாநில அளவிலான ஓவியப் போட்டியில் பிராந்திய அளவில் முதல் இடம் பிடித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற யோகா தின விழாவில் ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஏற்பாடு செய்த யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று யோகாவின் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் எடுத்துக்காட்டினர். மாணவர்கள் தங்கள் ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்புடன் பல்வேறு யோகாசனங்களை செய்து அனைவரது பாராட்டையும் பெற்றனர். நன்றி. வணக்கம்.